கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே தாயை பிரிந்த யானை குட்டியை யானை கூட்டத்தில் சேர்க்க எடுத்த வனத்துறையினர் நடவடிக்கை தோல்வியில் முடிந்தது. சிறுமுகை லிங்காபுரம் வனப்பகுதியில் பிறந்த சில மாதங்களே ஆன குட்டி யானை ஒன்று தாயிடமிருந்து பிரிந்து வனப்பகுதியின் சாலையோரம் சுற்றித் திரிந்தது. இதனை அறிந்து குட்டி யானையை மீட்ட சிறுமுகை வனத்துறையினர் அதனை தாய் யானையுடன் மீண்டும் சேர்க்க தீவிர முயற்சிகளில் ஈடுபட்டனர். அப்போது யானை கூட்டம் ஒன்றை கண்ட குட்டி அவற்றை நோக்கி சென்றது. ஆனால் அந்த கூட்டம் குட்டியை ஏற்க மறுத்து விரட்டியடித்ததால் அதிர்ச்சியடைந்த வனத்துறையினர் மற்றொரு யானை கூட்டத்துடன் குட்டியை சேர்க்க முயற்சித்து வருகின்றனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி பகுதியில் பலாப்பழ சீசன் களை கட்டியுள்ளது. பண்ருட்டி பலாவுக்கு என்று தனி சுவை உள்ளதால் சாத்திப்பட்டு, காடாம்புலியூர், செம்மேடு, பனிக்கன் குப்பம் உள்ளிட்ட இடங்களில் விளையக்கூடிய பலாப்பழங்கள் கேரளா, ஆந்திரா உள்ளிட்ட வெளி மாநிலங்களுக்கும் சென்னை, திருச்சி, கோவை போன்ற பெருநகரங்களுக்கும் அதிக அளவில் லாரிகள் மூலம் அனுப்பி வைக்கப்படுகின்றன. இந்நிலையில் இந்த ஆண்டு சரியான மழை இல்லாத போதிலும் கொத்து கொத்தாக பலாப்பழங்கள் காய்த்து உள்ளதால் தற்போது சீசன் களை கட்டியுள்ளது. இதுகுறித்து வியாபாரி மற்றும் விவசாயிகள் கூறுகையில், விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காக்க பலாப்பழத்திலிருந்து மதிப்பு கூட்டு பொருட்கள் தயாரிப்பதற்கான தொழிற்சாலைகளை கொண்டுவர அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். பட் இங்கே ஏதாவது நம்ம ஒரு குடோனை ரெடி பண்ணி கொடுத்தாங்கன்னா கவர்மெண்ட்டில் பதப்படுத்தி ஒரு பழத்தை ஏதோ ஒரு ஜூஸு, சிப்ஸு, இந்த மாதிரி சாக்லேட்டு, அதுமாரி நிறைய ஐட்டங்கள் பண்ணுறாங்க. அது இந்த பலாப்பழத்தில் பண்ணலாம். இங்கே பண்ருட்டில் அது பண்ணுறதுக்கு என்னுடைய ஒரு இடம் கிடையாது. அதை கவர்மெண்ட்டில் பண்ணி கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே தாயை பிரிந்த யானை குட்டியை யானை கூட்டத்தில் சேர்க்க எடுத்த வனத்துறையினர் நடவடிக்கை தோல்வியில் முடிந்தது. சிறுமுகை லிங்காபுரம் வனப்பகுதியில் பிறந்த சில மாதங்களே ஆன குட்டி யானை ஒன்று தாயிடமிருந்து பிரிந்து வனப்பகுதியின் சாலையோரம் சுற்றித் திரிந்தது. இதனை அறிந்து குட்டி யானையை மீட்ட சிறுமுகை வனத்துறையினர் அதனை தாய் யானையுடன் மீண்டும் சேர்க்க தீவிர முயற்சிகளில் ஈடுபட்டனர். அப்போது யானை கூட்டம் ஒன்றை கண்ட குட்டி அவற்றை நோக்கி சென்றது. ஆனால் அந்த கூட்டம் குட்டியை ஏற்க மறுத்து விரட்டியடித்ததால் அதிர்ச்சியடைந்த வனத்துறையினர் மற்றொரு யானை கூட்டத்துடன் குட்டியை சேர்க்க முயற்சித்து வருகின்றனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி பகுதியில் பலாப்பழ சீசன் களை கட்டியுள்ளது. பண்ருட்டி பலாவுக்கு என்று தனி சுவை உள்ளதால் சாத்திப்பட்டு, காடாம்புலியூர், செம்மேடு, பனிக்கன் குப்பம் உள்ளிட்ட இடங்களில் விளையக்கூடிய பலாப்பழங்கள் கேரளா, ஆந்திரா உள்ளிட்ட வெளி மாநிலங்களுக்கும் சென்னை, திருச்சி, கோவை போன்ற பெருநகரங்களுக்கும் அதிக அளவில் லாரிகள் மூலம் அனுப்பி வைக்கப்படுகின்றன. இந்நிலையில் இந்த ஆண்டு சரியான மழை இல்லாத போதிலும் கொத்து கொத்தாக பலாப்பழங்கள் காய்த்து உள்ளதால் தற்போது சீசன் களை கட்டியுள்ளது. இதுகுறித்து வியாபாரி மற்றும் விவசாயிகள் கூறுகையில், விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காக்க பலாப்பழத்திலிருந்து மதிப்பு கூட்டு பொருட்கள் தயாரிப்பதற்கான தொழிற்சாலைகளை கொண்டுவர அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். பட் இங்கே ஏதாவது நம்ம ஒரு குடோனை ரெடி பண்ணி கொடுத்தாங்கன்னா கவர்மெண்ட்டில் பதப்படுத்தி ஒரு பழத்தை ஏதோ ஒரு ஜூஸு, சிப்ஸு, இந்த மாதிரி சாக்லேட்டு, அதுமாரி நிறைய ஐட்டங்கள் பண்ணுறாங்க. அது இந்த பலாப்பழத்தில் பண்ணலாம். இங்கே பண்ருட்டில் அது பண்ணுறதுக்கு என்னுடைய ஒரு இடம் கிடையாது. அதை கவர்மெண்ட்டில் பண்ணி கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்.